ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக பானிபூரி ப்ளஸ் மசால் பூரி இது ரெண்டும் தான் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் கோதுமை மாவு ப்ளஸ் ரவையை வச்சே செய்ய போகிறோம். அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். அந்த கப்புலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம சேர்த்திக்கலாம். மைதா எடுக்க போகிறதில்ல. ஸோ இது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ப்ளஸ் தேவையான அளவு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு சுடுதண்ணி கூட விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பச்சை தண்ணி தான் விட்டு கலந்து விட்டுக்கிறேன். அப்படியே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. ஓரளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு நம்ம பூரி செய்கிற பதத்தில் அந்த மாவு இருக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஈர துணி வச்சு இந்த மாவை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இதை நீங்கள் குறைவாக கூட சேர்த்திக்கலாம். கூடவே சின்னதாக ஒரு துண்டு புளி நல்லா கரைச்சி அப்படியே சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தி சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி நான் சேர்த்திக்கிட்டேன். சீரகப்பொடி தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை மேங்கோ பவுடர் கூட சேர்த்திக்கலாம். இதை நைஸாக அரைச்சிக்கலாம். பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். மசாலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, அவ்வளோதான். இது கூட ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி விதை நீக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் அதைய நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டே நம்ம சேர்த்துற பட்டையும் கிராம்பும் மட்டும்தான். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். எந்த வாணலியில் வணக்கணுமோ அதே வாணலியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்திக்கலாம். ஸோ இந்த விழுது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விடணும், அதிகமாக விடக்கூடாது. இப்போ பட்டாணியும் அதே மாதிரி மசிச்சு வச்சு அதிகமாக தண்ணி சேர்த்தாமல் இது கூட கலந்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் தனியாக எடுத்து நான் மசிச்சு வச்சுருக்கேன். அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த மசால் கூட நான் சேர்த்திக்கிறேன். ஸோ நல்லா இது 3ஐயும் கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு கரம் மசாலா ஃபஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா இல்லை கறி மசால் பொடி எது வேணால் சேர்த்தலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தியாச்சு. இது எல்லாத்தையுமே அப்படியே கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இது கொதித்து வர்ற டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கடையில் கிடைக்கிற அந்த குருமாவுக்கு அதே டேஸ்ட்டோடு நம்ம இந்த குருமா நிச்சயமாக பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா கொதித்து வர்ற டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். ஏற்கனவே எல்லாமே குக்காக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். நான் மஞ்சத்தூள் கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்திருக்கேன். நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போய் இந்த மசாலும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட மல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் புதினா இலை கூட போடலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. அதை மறுபடியும் எடுத்து கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூரி பலகையில் வச்சு கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பூரி நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக கிடைக்கும். ஈக்குவல் போர்ஷன்ஸை அதை பிரித்து வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கிட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். மத்தமாக தேய்ச்சோம்னா பூரி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது மறுபடியும் சப்பை ஆகிடும். ஸோ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி நம்ம பூரி கட் பண்ணி அந்த பீசஸை எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா மாவையும் இதே மாதிரி நான் தேய்ச்சி சன்னமாக வர்ற வரைக்கும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. வெளியே சாப்பிட்றத விட, மைதாவில் வாங்கி கொடுக்கறத விட கண்டிப்பாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது குழந்தைங்களுக்கு திருப்தியாகவும் சாப்பிடுவாங்க, நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். பானியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும்
சூடானதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பானிபூரியோட ஒரு மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடு இல்லாமல் இருந்தாலும் எண்ணெய் இழுத்துரும். ஸோ நல்லா சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி போட்டு அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டு திரும்பவும் எண்ணெய் நல்லா சூடாகிற டைமில் அப்படியே போட்டு ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மீடியம் ஹை இந்த 2 ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா வந்து பூரி நல்லா உப்பி வராது, எண்ணெயும் அதிகமாக இழுத்துடும். ஸோ சின்ன வானலியில் அளவாக எண்ணெய் விட்டு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம உடம்புக்கும் கெடுதல் இல்லாமல் நான் வந்து பண்ணி ஒரே டைம் மட்டும்தான் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் பிடிக்குமோ போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக ஃப்ளஃபியாக கிறிஸ்பியாக வந்து பூரி ரெடி ஆகிடுச்சு. ஆயிலோட ஹீட் வந்து ரொம்பவே சூடாகவும் இருக்கணும். சிம்மில் வந்து வச்சிடவே கூடாது. எப்போவுமே ஹை டு மாடரேட் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக பானிபூரி ப்ளஸ் மசால் பூரி பட்டாணி சாட் எல்லாமே நம்ம ஒரே நாளில் பண்ண முடியும். இது செஞ்சால் நம்ம நைட்டு டின்னர் கூட சாப்பிடவே தோணாது. அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது. ஸோ நிச்சயமாக இதில் இருக்க அந்த சின்ன டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பூரியை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பானி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், மசால், கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ப்ளஸ் துருவி வச்சுருக்கிற கேரட் கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசால் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி மசால் பூரியாகவும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மைதா இல்லாமல் கோதுமை மாவுலேயே நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பொரி வந்து எடுத்து அதோட இந்த மசால் சேர்ந்து சிம்பிளான இந்த மசால் பொரி வந்து செஞ்சுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், துருவி வச்சுருக்க கேரட் கூடவே வந்து தேவையான அளவுக்கு பொரி, நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பானி, ஒரு 2-3 பூரியை வந்து உடச்சி போட்டுக்கலாம். பானி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலையும் கலந்து அப்படியே மிக்சர் இருந்ததுன்னா அது போடலாம். இல்லை ஓமப்பொடி நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கூடவே குக்கும்பர் கூட சேர்த்துலாம். ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி அதெல்லாம் கூட இருக்குது. அது கூட நீங்கள் செஞ்சு இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வயசானவங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நம்மெல்லாம் வந்து அந்த பூரி டைப்பில் சாப்பிட்லாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற கேரட்டெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ இந்த சிம்பிளான ரெசிபீஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.